ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஷ்ஷாக பறித்த மல்லி இலையை வச்சு ஒரு சூப்பரான மல்லி இலை பொடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் குட்டியாக கொஞ்சமாக ஒரு இடம் இருந்ததுங்க. அதில் நான் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருந்தேன், கீரையும் போட்டிருக்கேங்க. நல்லா மல்லித்தலைலாம் நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலையை நம்ம பறிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி மல்லித்தலையை நம்ம பறிச்சிக்கலாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நான் மல்லித்தலை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானலில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முழு உளுந்தாக கூட எடுக்கலாங்க, இல்லைனா அரை உளுந்தாக இருந்தால் கூட அரை உடச்சி உளுந்தாக கூட எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு இந்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்பு எள்ளு தான் சேர்த்துணும், இல்லை வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதெல்லாம் ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபடணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானல்லே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் இது கூட சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஆல்ரெடி நமுத்து போயிருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம லைட்டாக கொரகொரன்னு வர்றதுக்காக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அது இதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ மிளகாய் வறுத்த அதே ஆயில்லையே இந்த அளவுக்கு புளியும் சேர்த்து அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். புளி நல்லா இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தலையும் இந்த ஆயிலே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்து மல்லித்தலையை நம்ம அதோடைய சூப்பராக ஒரு பொடி தாங்க தயார் பண்ண போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி பொடி கூட வச்சுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான், நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாயில் கடிபடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பறித்த மல்லியை வச்சு ஒரு சூப்பரான மல்லிப்பொடி தாங்க எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சுடு சாதம் நல்லா வச்சு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா சாதாரண ஆயில், குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் கூட விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழம்பு இந்த மாதிரி எதுவும் வைக்கிறதுக்கு டைம் இல்லாத டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. சுடு சாதத்தோடு வச்சு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.